ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராயலோ வந்து ரீபர்த் பண்ணுறதுக்கான டைம் வந்து 17ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த டைம்க்கு நீங்கள் ரீபர்த் பண்ணணும். இப்போ நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த பிளானை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நீங்கள் முன்னாடி எந்த பிளானில் இருந்தீங்களோ அந்த பிளானை சூஸ் பண்ணிக்கங்க. நான் 1950 ரூபா பிளான் இருந்தேன். அந்த பிளானை சூஸ் பண்ணி பை கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து உள்ளே போகும். என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும். அதுக்கு நீங்கள் வந்துட்டு எந்த ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட்டில் 3 சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார இந்த மாதிரி அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி காமிக்கும். இது வரைக்கும் வித்ட்ராவலே கொடுக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அப்படியே டேரெக்டாக கண்டினியூ காமிக்கும். நான் வித்ட்ராவல் கொடுத்துருக்கேன். ஸோ 1170 ரூபா காமிக்குது. அதை வந்து நான் அந்த ஐடிஎஃப்சியில் கொடுத்துட்டேன், அந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி காமிக்கும். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் உள்ளே போகும். அப்படியே வெளியே போயிடாதீங்க. உள்ளுக்குள்ள வந்து நேம் காமிக்கும். அடுத்தது உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் கேட்கும். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட்டு வந்து டிக்ளரேஷன் கேட்கும். கீழே வந்து உங்களோட டேட், உங்களோட இது நேம் கொடுத்து சைன் பண்ணுற மாதிரி, சிக்னேச்சர் பண்ணுற மாதிரி தான் அது. நேம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இதை ஃபுல்லாக படித்து பாருங்கள். கம்பெனி மேலே எந்த தப்பும் எந்த ஒரு பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன், எனக்கு இது வந்து நான் வந்து மனப்பூர்வமாக இந்த பிளாட்ஃபார்மோட இது எல்லா ரூல்ஸையும் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணி தான் அதை கொடுக்க போகிறோம். அது நீங்கள் உங்களோட நேம் கொடுத்து நீங்கள் சைன் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி தான், ஒரு லெட்டர் கொடுக்குற மாதிரி தான் அது. கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஆப்குள்ளேயே போயிடும். இது என்னோடய டேஷ்போர்டு. நார்மலாக உங்களுக்கு வந்து முன்னாடி எப்படி வீடியோ வந்துட்டு இருந்துச்சோ அது மாதிரி இப்போ வந்துடும். நீங்கள் வந்து இப்போ டேஷ்போர்டில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளார போகும்போது எதுவுமே காமிக்காது. எல்லாமே வந்து டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து எதுவுமே காமிக்காது. இப்போது சும்மா உள்ளுக்குள்ளார வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு மட்டும்தான் இது கொடுத்துருக்காங்க. எல்லோரும் இதை பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா உங்களோட ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் திருப்பி புதுசாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் கீழே அந்த டீம் எதுவுமே வராது. இந்த டைமிங் பீரியட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பீரியடுக்குள்ளே நீங்கள் இது பண்ணியே ஆகணும். இது உள்ளே போனீங்கன்னா உங்களோட டேஷ்போர்டு காமிக்கும். ஜஸ்ட்டு உங்களோட பேர் இதை மட்டும்தான் அது காமிக்குது, எதுவுமே காமிக்காது இதில். இந்த க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஃபுல்லாக எல்லாமே 0 தான் காமிக்குது. அவங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா இருந்த பேலன்ஸ் எல்லாத்தையுமே 0 பண்ணிட்டாங்க. புதுசாக ஜாயின் பண்ணுற மாதிரி, நீங்கள் புதுசாக இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்குது. தேங்க்யூ காஸ். இப்படி தான் நீங்கள் ரீபர்த் பண்ணி ஆகணும்.